Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கேரள மாநிலம் காசர்கோடு அருகே தேசிய நெடுஞ்சாலை ஓரம் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், தேசிய நெடுஞ்சாலையில் மண் சரிவு ஏற்பட்டிருப்பதால் எந்த அளவுக்கு அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, அவற்றை அகற்ற அதிகாரிகள் எந்த அளவில் முழுவீச்சில் அங்கு பணிகள் நடைபெற்று வருகிறது, கள நிலவரங்கள் என்ன? பத்மநாபன், கேரளாவை பொறுத்த அளவில் கடந்த 3 நாட்களை ஒப்பிடும் பொழுது இன்றைய தினம் மழையின் தாக்கம் சற்று குறைந்திருக்கிறது. 3 நாட்களுக்கு முன்பாக 5 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய தினத்தை பொறுத்த அளவில் பத்தனந்திட்டா, ஆலப்புழா, கோட்டயம், இடுக்கி, கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய 8 மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமின்றி வரும் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கும். இந்த நிலையில் மதியம் வரையிலும் அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் வானிலை மையம் ஒரு எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநில நிர்வாகத்தை பொறுத்த அளவில் தாழ்வான பகுதிகளிலும் சரிதான், அதே போன்று நீர்நிலைகள், குறிப்பாக கடலோர பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் உட்பட பொதுமக்கள் யாரும் செல்லக்கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமின்றி நிலச்சரிவு ஏற்படும் பகுதிகளிலும் சரிதான், அதே போன்று மண் சரிவு ஏற்படும் மலைப்பாங்கான இடங்களுக்கு செல்லக்கூடாது எனவும் ஒரு அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் தற்பொழுது காசர்கோடு பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் மண் சரிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீலேஸ்வரம் பகுதியிலிருந்து செல்வத்தூர் செல்லும் அந்த தேசிய நெடுஞ்சாலை பகுதியான வீரமலை குன்று என்ற பகுதியில் இந்த மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த மண் சரிவு சற்று நேரத்துக்கு முன்பாக ஏற்பட்டிருந்த நிலையில் அந்த பகுதி வழியாக ஒரு வாகனம், குறிப்பாக ஒரு ஜீப்பில் 4 பேர் சென்ற ஒரு குழு சென்று கொண்டிருந்தது. அந்த குழுவினர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் என்றே கூற வேண்டும். ஏற்கனவே இந்த பகுதியில் கட்டுமான பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவ்வப்போது மண் சரிவு ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் சாலை ஓரம் மண் சரிவு ஏற்படாமல் இருக்க கட்டுமான பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒருபுறம் கட்டுமான பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் மறுபுறம் அந்த மண் சரிவு என்பது ஏற்பட்டிருக்கின்றன. அதிர்ஷ்டவசமாக ஒரு வாகனத்தில் சென்ற 4 பேர் குழுவினர் மட்டும் இந்த விபத்திலிருந்து உயிர் தப்பியிருக்கின்றனர். மேலும் வாகனங்கள் எந்த நேரத்திலும் அந்த பகுதி வழியாக வாகனங்கள் அதிக அளவு சென்று கொண்டிருக்கும். ஆனால் இந்த மண் சரிவு ஏற்படும் பொழுது பெருமளவு வாகனங்கள் அந்த பகுதியில் வராததால் மிகப்பெரிய ஒரு விபத்து என்பது தவிர்க்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் போக்குவரத்து என்பது முற்றிலுமாக தற்பொழுது தடைப்பட்டிருக்கின்றன. மண் அதே போன்று கற்கள் குவியலாக சாலையில் வந்து குவிந்து கிடப்பதால் அந்த பகுதி வழியாக போக்குவரத்து என்பது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் தீயணைப்பு துறையின் சரிதான், அதே போன்று மீட்பு குழுவினரும் அந்த பகுதியில் குவிந்து அந்த கற்களும் சரிதான், அதே போன்று மண்ணையும் ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றும் ஒரு பணியில் தற்பொழுது ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன. வரும் 1 மணி நேரத்துக்குள் போக்குவரத்து முழுமையாக சரி செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தீவிரமாக தற்பொழுது அந்த மீட்பு பணிகள், குறிப்பாக ஒரு வாகனம் என்பதும் அந்த மண் சரிவில் சிக்கியிருக்கிறது. அந்த வாகனத்தை முதல் கட்டமாக அப்புறப்படுத்தி இருக்கின்றனர். அது மட்டுமின்றி சாலையில் குவிந்து கிடக்கும் அந்த மண்ணை அகற்றும் பணி என்பது தற்பொழுது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. வெறும் 1 மணி நேரத்தில் முழுவதுமாக மண்ணும் சரிதான், அதே போன்று கற்களும் அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு மீண்டும் வாகனம் போக்குவரத்து என்பது சீர் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் வரும் காலங்களில், வரும் நேரங்களில் மழை நீடிக்க ஒரு வாய்ப்பு இருப்பதால் மேலும் இந்த நிலச்சரிவு சரிதான், அதே போன்று மண் சரிவு ஏற்படும் பகுதிகளில் சுற்றுலா பயணிகளும் சரிதான், அதே போன்று பொதுமக்களும் செல்லும் பொழுது மிகவும் எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் தற்பொழுது விடுக்கப்பட்டிருக்கின்றன. பத்மநாபன். கேரள மாநிலம் காசர்கோடு பகுதி நெடுஞ்சாலையில் மண் சரிவு ஏற்பட்டிருப்பதன் காட்சிகளோடு முழு கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார்.